வணக்கம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. மரம், செடி, கொடி, நீர் வாழ்வன, நில வாழ்வன அனைத்தும் சந்தோஷமாக வாழத்தான் இந்த ஜீவன் துடிக்கின்றது. எல்லா உயிரினங்களும் துடிக்கின்றது. அப்படி எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கின்றோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு சிந்தையிலே செல்லும்படியாக வாழ வேண்டும் என்றும் நினைக்கின்றது. மரம் செடியில் எப்படி என்றால் அது வளர்ந்து பூத்து குலுங்கி மற்றவர்களை காண்பிக்கும் அளவு அழகாகவும் வளர்கின்றது. தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்கின்றது. அதே போல நீரில் வாழ்விகளும் அது நீரலையில் நீந்தி சந்தோஷமாக வாழ்கின்றன. பறவைகள் அந்த வானத்திலே பறந்து சந்தோஷமாக வாழ்ந்து தன்னுடைய கூட்டை கட்டிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்றன. இப்படி மானிடர்களும் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகின்றார்கள். அந்த ஆசையில் மற்றவர்களும் நம்முடைய சிந்தையிலே இருந்து நம் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் சாலச் சிறந்த வாழ்க்கையாகும். அப்படி சாலச் சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். நம்மை போல வாழ வேண்டும், அவர்களைப் போல் நாம் இருக்க வேண்டும், நம் வழியிலே பிறர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் நாம் வாழ்கின்றோம். இப்படி மானிடர்கள் அல்லாமல் மற்ற நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், திதி அவைகள் கூட ஆசைப்படுகின்றன. எல்லா நாட்களிலும் கொண்டாடப்படுகின்ற நாட்களாக இந்த மானிடர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த அஷ்டமியும் நவதிதியும் யாருமே கொண்டாடாமல் இருக்கின்றார்கள். இவைகளுக்கு இரண்டு பேருக்கும் மனதிலே ஒரு வருத்தம். என்னது, இந்த பூமியில் இருக்கின்றவர்கள் யாருமே நம்மை வழிபாடு செய்வதில்லையே, நாம் என்ன செய்வது என்று நம் பெருமாள் விஷ்ணு பகவானிடத்திலே அந்த விண்ணப்பத்தை கொடுக்கின்றார். அப்படியா, உங்களுக்கு நான் ஒரு யோசனை கொடுக்கின்றேன். உங்களுக்கு என்றென்றும் உங்களை நினைத்திருக்கும்படி இந்த பூலோகத்திலே உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கின்றேன் என்று சொல்லி இந்த ஆவணி மாதத்திலே அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்திலே கோகுலத்திலே பிறக்கின்றார். அப்படி பிறந்து இந்த அஷ்டமி திதியை நாம் கொண்டாட வைக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா என்ற பெயரை சொல்லி பெருமாளை வழிபடுகின்ற நாளுதான் இந்த கோகுல அஷ்டமி. அஷ்டமியை யாரும் வெறுக்கக்கூடாது என்பதற்காக அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி இந்த பூலோகத்திலே நம் பெருமாளே அவதரித்து கிருஷ்ண அவதாரமாக கோகுலத்திலே பிறந்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக பல நன்மைகளை செய்திருக்கின்றார். அவர் குழந்தையாக பிறந்து அந்த வாழ்க்கையை தொடர்ந்து கோபியர்களோடு சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார். பிறகு பாலகனாக வாழ்கின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நச்சுப்பாம்பின் மேல் ஏறி அந்த நச்சுப்பாம்பை அழித்து அவர்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். பிறகு வாலிபம் ஆகின்ற பொழுது அந்த கொடுமை மிக்க கம்சனவை அழித்து நல்ல ஆட்சியை கொடுக்கும்படி அவர் செய்து கொடுக்கின்றார். மேலும் வளர வளர தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் நினைவாக கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு தூது சென்று அவர்களுக்காக பாகத்தை கேட்கும்படியாக சென்றிருக்கின்றார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. பிறகு தன்னுடைய வாலிப வயதிலே தன்னோடு வாழ்ந்த குசேலனுக்காக அந்த குசேலன் வருகைக்காக காத்திருந்து அந்த குழந்தைகளின் வாழ்க்கைக்காக தன்னுடைய செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்து அந்த ஏழை குசேலனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பாண்டவர்களுடைய பஞ்சாலி ஒரு முறை அங்கே துரியோதனாக துயில் உருகப்பட்டு அந்த ராஜசபையிலே அவள் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது கிருஷ்ணா என்று சொல்லப்படும் பொழுது அவளுக்கு அந்த துகில் கொடுத்து மானம் காத்த அந்த வர்ணனையும் இந்த லீலையில் தான் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பாரத போரிலே அந்த பார்த்தனுக்காக அவன் பார்த்த சாரதியாக சென்று அங்கே தேரை ஓட்டினான். இந்த சாரதியை ஓட்டி சென்றவனுக்கு பார்த்த சாரதி என்று பெயர் வர காரணமும் இந்த பாரத போரில் தான் அந்த சாரதிக்கு பார்த்த சாரதி என்று பெயர் வருகிறது. பீஷ்மாச்சாரியார் போரிலே விழுந்து மண்ணிலே விழாமல் அங்கே அர்ஜுனன் எய்தப்பட்ட அம்பினால் அந்த வில் அம்பின் மேல் படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரிய உயிர் போகாமல் பாரத போர் முடியாமல் உயிர் போவதில்லை. என்ன செய்வது என்று படுத்துக்கொண்டே இருந்து இந்த பாரத போரை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பிறகு முடிந்த பிற்பாடு அந்த
கிருஷ்ண பரமாத்மை பார்த்து கூறுகின்றார், சாரதி சாரதி, நான் உன்னை பார்த்தேன். எப்பொழுது பார்த்தேன் என்றால், இந்த பாரத போரிலே நீ செய்த லீலைகளை எல்லாம் நான் படுத்துக்கொண்டே பார்த்தேன். அந்த பார்த்த சாரதியை நான் இனிமேல் உன்னை பார்த்த சாரதி என்று வழங்குகின்றார். அப்படி பல பெயர்களை விளங்கும்படியாக இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்து இந்த கோகுலத்திலே பிறந்து மக்களுக்கு நல்ல வழிகளை எடுத்துக்காட்டி இருக்கின்றார். இந்த பெருமாளுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு, கோகுலத்திலே பிறந்த இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தின் சிறப்பான இந்த கோகுல அஷ்டமி, இந்த நன்னாளிலே நாம் எல்லோரும் இறைவனை வழிபாடு செய்து நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளித் தருவான் என்பதில் ஐயமில்லை. இந்த கிருஷ்ண பரமாத்மை நாம் வேண்டுவோம். வேண்டிய வரங்களை கொடுக்கப்படைய இந்த பகவான் எல்லோருக்கும் நன்மை கொடுப்பான். இந்த உலகம் நன்றாக வாழ வளர எல்லோரும் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி இந்த பிரார்த்தனையை முடிக்கின்றேன்.